அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். நிறைய நண்பர்கள் வந்துட்டு நான் யோகா பயிற்சி பண்ணணும், நிறைய யோகா பயிற்சி வந்து சொல்லித்தாங்க அப்படிலாம் கேட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம இல்லற வாழ்க்கையில் இருக்கோம். இல்லற வாழ்க்கையில் இருக்கும்பொழுது நம்ம யோகா செய்தோம்னா நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், நம்ம மாறுபட்டுருவோமோ அப்படிலாம் நிறைய பேர் திங்க் பண்ணுறீங்க. அதெல்லாம் இல்லை. ஞானம் என்பது உங்களுக்குள்ளே ஊடுருவிடுச்சு அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள்லாம் மாறுபடும். அதுக்காக மனைவி குழந்தை குட்டிலாம் விட்டுட்டு நேராக கோயில் போயிட்டு உக்காந்துடணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்காக தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்லுவாங்க திருமந்திரத்தில். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியும் அறிவை தானே கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தனியாக உட்காருங்க. உட்காந்துட்டாலுமே உங்களை லிசன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நான் வந்து எப்பயுமே தனியாக உட்காருவேன், தனியாக பயணம் பண்ணுவேன். அது எனக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். உதாரணத்துக்கு நம்ம யோகா அப்போ தான் நான் பேசுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னா நம்ம வேலையில் ஈடுபட்டோம்னா அதிக பேர்கிட்ட நம்ம கம்யூனிகேஷன் கிடையாது, பேச மாட்டோம். இப்போ நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் யோகத்தை சார்ந்து லேர்ன் பண்ணும்போது அதை நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நானுமே ஒரு டைம் திங்க் பண்ணுவேன், ஏன் நம்ம படித்ததை நம்ம வந்து இன்றைக்கி பதிவேற்றம் பண்ணுறோம் அப்படின்னு நினைப்போம். அது வந்து இப்போ நம்ம பதிவேற்றம் பண்ணும்போது நிறைய விஷயங்களை நம்ம இதுக்குன்னே நிறைய லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். பதிவேற்றம் பண்ணதால நம்ம வந்து பிரபலம் ஆகிடுவோம், பெரிய ஆளாக வருவோம் அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்து துளி கூடமே கிடையாது. ஏன்னா இதனால் நமக்கு வருமானம். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வலை போட்டாலும் நான் யோகா பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் எனக்கு பணம், வேறு எனக்கு பணம் வர வழியே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் செய்யக்கூடிய வேலை மீது என்னுடைய கவனங்களை செலுத்துகிறேன், என் மனதை ஆழமாக நிலைப்படுத்துகிறேன், தெளிவாக அதை மற்றவர்களுக்கு செய்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அப்போ என்ன அப்படின்னா, என்னுடைய வேலைகளை சமநிலைக்கு கொண்டு வந்துட்டேன், அது மேலே ஈடுபாடு செலுத்துகிறேன், என்னுடைய பயிற்சி மீது நான் கவனம் செலுத்துகிறேன். அப்போ செலுத்தும் பொழுது எல்லாமே நேர்கோட்டில் நடக்கும் பொழுது எனக்கு எல்லாமே அடுத்தடுத்த நிலைப்பாட்டுக்கு அது அதுவாக கொண்டு சேர்க்குது. உதாரணத்துக்கு நான் ஒரு பயிற்சி பண்ணேன், நீரில் மிதங்கக்கூடிய பயிற்சி. இந்த பயிற்சி வந்து என்னுடைய பூட்டன் பண்ணதாக என்னுடைய தந்தை சொன்னார். அதாவது தாத்தாவுடைய அப்பா, கொள்ளு தாத்தா பண்ணதாக சொன்னார். நம்ம அதை செய்து பார்க்கும்போது நம்ம செய்ய முடியுமா அப்படின்றத நான் முயற்சி பண்ணேன். தண்ணி வந்து எப்படி நம்மளை மிதக்க வைக்கும் அப்படின்னா, நீங்கள் தண்ணியில் போய் நின்றுட்டு உலகத்தை மறக்கணும். அதாவது அங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தை நீங்கள் மறந்து கண்ணை மூடினாலுமே, உங்களுடைய மனதை நிலைப்படுத்தினாலுமே தண்ணி உங்களை படுக்க வைக்கும். இதை நான் உணர்ந்தேன். அதனால் உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணுறேன். கண்டிப்பாக யோகா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க மனநிலையை அமைதிப்படுத்துங்க. நீங்கள் எல்லா இடத்துலையுமே சர்வே பண்ணலாம். நான் அது சார்ந்த சில பயிற்சிகள் செய்துட்டு வரேன். ஒன்று சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் பயிற்சியில் நீரில் மிதங்கக்கூடிய பயிற்சியை சக்ஸஸ் பண்ணிட்டேன். அடுத்த பயிற்சி என்ன அப்படின்றத நான் சக்ஸஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணுறேன். வாழ்க யோகம், யோகம் நாட்டம். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.